பிரதமர் அவர்களை சந்தித்து திரு விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை அப்படிங்கிறது தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும், அதாவது எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு. நாடாளும் பிரதமரை சந்தித்து எங்கள் தலைவர் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதன் மூலம் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் மான உணர்வுள்ள தமிழர்களின் மனங்களில் மீண்டும் ஒரு மகுடம் தரித்திருக்கிறார். அவர் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதை போல எண்ணி நான் கூறிக்கிறேன். உலகாங்கியது மத்திய அரசோட என்ன மாதிரியான போக்கை முதலமைச்சராக விஜய் அவர்கள் கடைபிடிக்க போறாங்க? சாஃப்ட் டோன்ல போறாங்களா, இல்லை திமுக எப்படி நிதியே தரலனாலும் பரவாயில்ல நாங்கள் எதிர்ப்போன்னு அவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தது மாதிரி நாடகம் போட்டார்கள், ஆனால் எதிர்க்கல. இது அப்படி இல்லை. இது அதான் சொன்னாங்க, வெளிப்படையாக இருக்கும் எங்கள் நடவடிக்கைன்னு பதவியேற்பு விழாவில் பேசினார். அது மாதிரி வெளிப்படையான நிர்வாகத்தை தருகிறார், வெளிப்படையாகத்தான் எல்லாம் பேசுகிறார், வெளிப்படையான நடவடிக்கைகளை தான் அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதுல கூட குதிரை பேரம் நடந்ததாகலாம் சொல்லப்படுது. நாங்க இதுல குதிரை பேரம்னு நாங்க ஈடுபடல, அவர்களாகவே வருகிறார்கள். வர முடியாதவர்கள் கூட வருவதற்கு விரும்புகிறார். இந்த விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறுகிறார். அந்த விருப்பம் எதை நோக்கியது? ஃபியூச்சர் தாவேகா தான் அப்படின்னு இன்னும் அடுத்த தலைமுறையையும் அதற்கு அடுத்த தலைமுறையும் விஜய் ஆக்கிரமித்துக் கொண்டார். இன்னும் 25 வருஷத்துக்கு நமக்கு இங்க வேலை இல்லை போல தெரியுது. அதனால வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த கட்சியில பணியாற்றுவோம் என்று அவர்களாக விரும்பி எடுத்திருக்கிற முடிவு. தமிழ்நாட்டு அரசியல் எதிரியை வீழ்த்திய விஜய், கொள்கை எதிரியை நிர்மூலமாக்கிய விஜய், அடுத்து ஆட்சி கனவோடு இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கு அஸ்தமனத்துக்கு தள்ளி இருப்பது மூல எதிரி, முக்கிய எதிரி, முதல் எதிரி, 3 எதிரிகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வெற்றி திருமகனாக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். பணத்திற்கு பாடை கட்டி விட்டார் விஜய், சாதிக்கு சமாதி கட்டி விட்டார் விஜய். அதை தாண்டி நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முதல் முறையாக நம்ம இப்போ தான் பேட்டி எடுக்கிறோம். ஸோ முதல் கேள்வி, அதுவும் இப்போ தான் அந்த நியூஸை நான் படிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போது. அதாவது பிரதமர் அவர்களை சந்தித்து திரு விஜய் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை அப்படிங்கிறது தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படணும், அதாவது எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. இது போக நிறைய கோரிக்கைகள், அந்த மேகதாது விவகாரம் உட்பட நிறைய கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம போயிடலாம். ஸோ முதல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்து மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு நடைமுறை பின்பற்றுகிறது. எந்த பொது நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சியானாலும் வந்தே மாதரம் இசைத்ததற்கு பிறகு தேசிய கீதம் ஜனகணமன நாயகே அது படித்ததற்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து, அந்தந்த மாநில மொழிகளினுடைய வாழ்த்து படிக்க வேண்டும் என்று ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் RN ரவி, அத்துமீறலுக்கு பெயர் போனவன், அதிகார திமிர் படைத்தவன் RN ரவி அதை நடைமுறைப்படுத்த முயற்சித்தான். திமுக அதற்கு எதிர்வினை ஆற்றியதையும் இந்த நாடு பார்த்தது. இப்போது நாங்கள் அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம், ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரினோம். ஒரு 4 நாட்கள் மிகப்பெரிய இழுபறிக்கு பிறகு, இடையூறுக்கு பிறகு, அல்லலுக்கு பிறகு, ஆபத்துக்கு பிறகு, ஒரு குழி தோண்டி புதைக்க நினைத்தவர்களினுடைய அறைகூவலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடாது, அதிமுக ஆட்சி வந்ததும் பரவாயில்லை என்று அறிவாலயத்திற்கிற ஆசாட பூபதிகள் ஒரு நாடகம் போட்டதற்கு பிறகு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றி பதவியேற்கப் போகிற அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி முழுவதும் ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் நடப்பது. அதிலே எல்லா முடிவும் ஆளுநருடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது. எடுத்த எடுப்பிலே இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நாங்கள் விமர்சிக்கவில்லை, நாங்கள் வாளாயிருந்தோம். தமிழ் மொழியை 3வது இடத்திற்கு தள்ளாதீர்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலிருந்து ஒரு கருப்பு ஆடு கர்ஜனையெல்லாம் செய்தது. நாங்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. அதற்கு பிறகு மந்திரி சபை விரிவாக்கத்தின் போதும் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் இதே சம்பவம் அரங்கேறியது. ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தோம். எங்கள் பெருமைக்குரிய பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கள்
தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை தொடர்ந்து கொடுப்போம் என்றும் சட்டமன்றத்தில் ஊரறிய உலகறிய அறிவித்தார். அதற்கு பிறகும் எங்களை கடுமையாக விமர்சனம் செய்வதில் சில மனநோயாளிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எங்கள் தலைவர் அதை பொருட்டாக கருத மாட்டார். இந்த மாதிரி விமர்சனங்களை அவர் அலட்சியப்படுத்துகிற ஒரு பெரிய விசாலமான இதயம். நான் கூட இப்படி நடந்து விட்டதென்று எனக்கு ஒரு ஏக்கமும் வருத்தமும் உண்டு. ஒரு அமைப்பில் இருந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு இயங்குகிற நான் ஏன் இப்படி செய்யலேன்னு கேட்டால உங்களை போன்ற ஒரு நிருபரிடம் முதல் நாளிலேயே ஒரு முட்டல் மோதல் தேவையில்லை என்று தலைவர் கருதியிருக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா கப்பலையும் தீ வைப்பதும் சரியாக இருக்காது என்று தலைவர் கருதியிருக்காருன்னு நான் பதில் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நாடாளும் பிரதமரை சந்தித்து எங்கள் தலைவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதன் மூலம் எங்கள் தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் மான உணர்வு உள்ள தமிழர்களின் மனங்களில் மீண்டும் ஒரு மகுடம் தரித்திருக்கிறார். அவர் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றதைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன். புலகாங்கிதம் அவர்கள். எங்களுக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது போக வந்து இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சராக டெல்லி போயிருக்கிறது அப்படிங்கிறது, ஏற்கனவே நம்ம வந்து கரூர் இஷ்யூவில் அவர் வந்து போயிட்டு வெளியில் வரும்போதே ரொம்ப தைரியமாக டாட்டாலாம் காமிச்சிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ முதலமைச்சராக அங்கே போயிருக்கும் போது எல்லாருடைய பார்வையுமே வந்து விஜய் அவர்களை நோக்கி தான் இருக்குது. அப்போ அதிரும் டெல்லி அரசியல் களம் அப்படின்னலாம். அப்போது மத்திய அரசோட என்ன மாதிரியான போக்கை வந்து முதலமைச்சராக விஜய் அவர்கள் கடைபிடிக்க போகிறாங்க? சாஃப்ட் டோனில் போகிறாங்களா, இல்லை வந்து திமுக எப்படி வந்து நிதியே தரலனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் எதிர்ப்போன்னு அவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து தான் சில மாதிரி நாடகம் போட்டார்கள், ஆனால் எதிர்க்கலை. இது அப்படி இல்லை. இது அதான் சொன்னால் கான்ஸ்பரன்சி வெளிப்படையாக இருக்கும் எங்கள் நடவடிக்கைன்னு பதவியேற்பு விழாவில் பேசினார். அது மாதிரி வெளிப்படையான நிர்வாகத்தை தருகிறார். வெளிப்படையாகத்தான் எல்லாம் பேசுகிறார். வெளிப்படையான நடவடிக்கைகளை தான் அவர் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னு வரும்போது அந்த வெள்ளை அறிக்கை, இந்த 10 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன். அப்போது அதுக்கு வந்து வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் கூட அதுக்கு கால அவகாசம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்பாகவே இப்போ வந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து ஒரு 50,000 அவ்வளோ ரேஞ்சில் தான் வந்து, அதுவும் ஒரு 20,000 வந்து தள்ளுபடி இவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதி வந்து 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்களுடைய அந்த கடன் எல்லாமே தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து கம்மியாக வந்து அறிவிச்சிருக்கிறது ஒரு ஏமாற்று வேலை. விவசாயிகளினுடைய குறை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கோரிக்கை இருக்கிற நியாயத்தை அரசு உணர்ந்திருக்கிறது. ஆனால் நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் எதையும் செய்ய முடியும். ஆகவே உங்கள் பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இது ஒரு அட்வான்ஸ் தொகைன்னு கருதி கொள்கிற வகையில் 50,000 வரை தள்ளுபடின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். நாளும் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பயணப்படுகிற இந்த அரசு இந்த நடவடிக்கை செய்திருக்கிறது. இதை மீண்டும் தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி கொடுப்பதற்கு எங்கள் தலைவர் திட்டமிடுவார், காரியங்களை நிறைவேற்றுவார். விவசாயிகளினுடைய நண்பனாக, விவசாயிகளின் சார்பாக இயங்குகிற அரசுங்கிற நல்ல பேரை அவர் விரைந்து எடுப்பார். அப்போ வந்து இந்த நிதி ஆதாரம் அதை பொறுத்து வந்து மேற்கொண்டு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு ஒரு இனிஷியலாக இவ்வளோ அமௌண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனங்களை நீங்கள் செய்யத்தான் செய்யும். விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தால்தான் ஆளுங்கட்சி சரியான திசையை நோக்கி பயணிக்க முடியும். வயலுக்கு வரப்பு வேண்டும், வாய்க்காலுக்கு கரை வேண்டும், ஓடுகின்ற காருக்கு ஒழுங்கான பிரேக் வேண்டும், முரண்டு பிடிக்கிற மாடுக்கு மூக்கணம் கயிறு வேண்டும். ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி வேண்டும் என்று அண்ணா சொன்னார். எதிர்க்கட்சி ராவணன் கீழே விழுந்து கிடப்பான், அப்பொழுது கம்பன் பேசுவான், உனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது தெரியுமாடா, அடுக்கு மீது அடாதி இது என்று அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்று கம்பன் பேசுவான். அது மாதிரி இடித்தும் அரசாங்கத்தினுடைய குறையை சுட்டி காட்டியும் எதிர்க்கட்சிகள் இயங்குவது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். அதை எதிர்க்கட்சிகள் செய்கிறது.
அதை நான் வரவேற்கிறேன். எங்கள் தலைவர் அதை உள்வாங்கிக் கொள்கிறார். இப்போ விசில் புரட்சின்னெல்லாம் நம்ம வந்து அப்போவே பேசினோம். அப்போ வந்து பார்க்கும்போது இப்போது தாவேகாவுக்கு எதிர்க்கட்சியாக திமுக மாறி இருக்கு. அப்போது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா கொளத்தூர்லேயே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவார்? இல்லை, கொளத்தூரில் நானும் ஆதவ் அர்ஜுனா தான் முதல் பிரச்சார கூடத்துக்கு போனோம். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னே விஎஸ் பாபு தான் வேட்பாளர் என்று எங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் வேட்பாளர்னு தலைவர் அறிவிக்காமல் நாங்கள் சொல்ல முடியாது. அவரை தான் வேட்பாளர்னு சொன்னாங்க. கூட்டையும் அவர் தான் ஏற்பாடு செய்தார். நானும் ஆதவ் அர்ஜுனாவும் போனோம். கொளத்தூரில் இவ்வளவு கூட்டம். களத்தூரில் கூட்டம் வரலாம், கரூரில் கூட்டம் வரலாம், பள்ளத்தூரில் கூட்டம் வரலாம், பரமக்குடியில் கூட்டம் வரலாம், குளத்தூரிலுமா இந்த கூட்டம் அப்படின்னு நானே வியந்தேன். அன்னைக்கே முடிவு பண்ணேன், குளத்தூரில் இருக்கிற திமுக தொண்டர்களும் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி விரும்பவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்படி பெரிய கூட்டம். மாடியில் நின்று மக்கள் கேட்ட காட்சியை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த மாடியில் நிற்கிற குழந்தையை அடையாளம் கட்டி அந்த குழந்தைகள் கை ஆட்டுவதும் கையசைப்பதும், அந்த குழந்தையை தாய் மடியில் வைத்து கொண்டு எங்கள் கூட்டத்தில் வேடிக்கை பார்த்ததையும் பார்த்துட்டு, பார்த்தியா நாங்கள் எங்கே விதைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசினார். அது குளத்தூரில் சாத்தியமாகுன்னு நான் நம்பினேன். ஆனால் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அண்ணன் ஸ்டாலினுக்கு வருவதை நான் கூட விரும்பலை. ஆனால் வீழ்ந்தது திமுக. அண்ணன் ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டார். ஒரு முதலமைச்சராக இருந்து அதிகாரத்தில் வீழ்த்தப்பட்டார். 1967 கர்ம வீரர் காமராஜர் ஒரு முதலமைச்சராக இருந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அண்ணன் ஸ்டாலின். இப்போ களம் பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெர்சஸ் விஜய் அவர்கள் அப்படின்னு தானே. இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் அந்த ஏஜ் வைஸ் கூட வந்து இவங்க 2 பேருக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து மாறி இருக்கு. இது எப்படி வரவேற்க? இல்லை, அந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய தகுதியோ அதற்கான அறிவார்ந்த ஆளுமையோ உதயநிதி இடத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு அன்றைக்கு பேசுகிற பொழுதே அன்றைக்கு அவர் சபையில் உறங்கி விழுந்தார். உறக்கத்தில் தான் இருந்தார். பேசிய பேச்சில் கூட வெடிப்புற பேசணும் பாரதி. எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசணும். அண்ணா முதலமைச்சர், கோவை கம்பன் என்று பேசப்படுகிற கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவர். மெய்த்திருப்பதமேவென்ற போதினும் இத்திருந்துறந்தேகென்ற போதினும் சித்திரத்தினால் அந்த செந்தாமரை முகத்தை உண்வாள் என்று அசோகவனத்தில் சிறைவிக்கப்பட்ட சீதையினுடைய நிலைமையை கம்பர் சித்தரிக்கிற பொழுது சொன்ன பாட்டை அப்படியே சொல்லி அதற்கு 2 மணி நேரம் விளக்கம் சொல்லுகிற ஆற்றலாளர் கோவை கம்பன் கருத்திருமன். கன்னியாகுமரியை தாய் தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு போராட்ட களத்தில் மார்ஷல் நேசமணியோடு நின்றவர் பொன்னப்பா நாடார். அவர் எதிர்க்கட்சி தலைவர். கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர், பேராசிரியர் எதிர்க்கட்சி தலைவர், ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு அந்த வரிசையில் வைத்து பார்க்கும் பொழுது உதயநிதி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முதல் பேச்சிலேயே சோபா கொண்டு போனாங்க ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இவர் எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளோ உன்னதமான செய்திகளை, உயர்ந்த செய்திகளை மிகுந்த ஆளுமையிலுள்ள அழகு நடையில் சொல்லியிருக்கணும்னு நான் நினச்சி பார்த்தேன். எனக்கே எதிர்க்கட்சி தலைவராக நான் இருந்தால் என்ன பேசுவேன்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு வீட்டில் சோபா கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 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 மலிவான பேச்சை உதயநிதி ஸ்டாலின் பேசிய அன்றிலிருந்தே எதிர்க்கட்சி தலைவராக இவர் சுடர்விட முடியாது, சோபிக்க முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அதை அவங்கள வந்து சேர்த்துக்கிற அந்த விஷயம் வந்து திருமாவளவன் அவர்களும் சரி, சிபிஎம் சரி, அவங்கெல்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அதிமுகவை விமர்சிச்சுட்டு இப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து இங்கே வராங்க. அப்படிங்கும்போது அதில் கூட குதிரை பேரம் நடந்ததாகலாம் சொல்லப்படுது. ஸோ அவங்க இப்போ வராங்கங்கும்போது அவங்கள வந்து ஏற்றுக்கக்கூடாது விஜய் அவர்கள். அப்போ அவங்க ஆட்சி மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிரும்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, அதனால தான் அவங்க அதிகாரத்தில் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ-ஆக இருக்கவங்கள நாங்கள் சேர்க்கலை. அவங்க இன்னைக்கு மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று சிலுவைகளையும் சிரமங்களையும் சிலுவைப்பாடுகளையும் சிரமங்களையும் அனுபவித்து வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த வெற்றியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார். யாரும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு அவங்க சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் இதில் குதிரை பெறும்னு நாங்கள் ஈடுபடலை. அவர்களாகவே வருகிறார்கள்.
வர முடியாதவர்கள் கூட வருவதற்கு விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள். அந்த விருப்பம் எதை நோக்கியது? ஃபியூச்சர் வந்து தாவேகா தான் அப்படின்னு நினைச்சு வராங்களா? இன்னும் அடுத்த தலைமுறையையும் அதற்கு அடுத்த தலைமுறையும் விஜய் ஆக்கிரமித்துக் கொண்டார். இன்னும் 25 வருஷத்துக்கு நமக்கு இங்கே வேலை இல்லை போல தெரியுது. அதனால வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த கட்சியில் பணியாற்றுவோம் என்று அவர்களாக விரும்பி எடுத்திருக்கிற முடிவு. அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பதாக கூட நாங்கள் ஒன்றும் பேசலை. மந்திரி பதவி கொடுப்பதற்கு இனி வாய்ப்பு இல்லை. இங்கே 35 மந்திரிகள் இங்கே ஃபில்லப் ஆகிடுச்சு. இனிமேல் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர்கள் இருந்தால் விஜயோடு இருக்க வேண்டும், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலில் விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியின் இன்னொரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் அதிமுக என்கிற 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி சில்லு சில்லாக சிதறுகிறது. அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அனுபவிக்கிற துயரத்தை வரவேற்க முடியாவிட்டாலும் அந்த கட்சி தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டு வருகிறது. ஒரு மிலேச்சத்தனமான பாசிச நடவடிக்கைகளால் அதிமுக துண்டு துண்டாக காரணமாக இருக்கிற எடப்பாடி கூண்டில் ஏற்றப்படுகிற நாட்கள் விரைவில் வரும் என்று இன்றைக்கு ஆருடங்கள் கணிக்கப்படுகிறது. ஆகவே தமிழ்நாட்டு அரசியல் எதிரியை வீழ்த்திய விஜய், கொள்கை எதிரியை நிர்மூலமாக்கிய விஜய், அடுத்து ஆட்சி கனவோடு இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கு அஸ்தமனத்துக்கு தள்ளியிருப்பது மூல எதிரி, முக்கிய எதிரி, முதல் எதிரி, 3 எதிரிகளை ஒரே நேரத்தில் வீழ்த்திய வெற்றி திருமகனாக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். சினிமாக்காரர், சினிமா மோகத்தால் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு திமுக சொன்னா கூட விஜய் வேவ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, பக்கத்தில் இந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. டெல்லியிலையும் 10 தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, கேரளாவிலையும் 10 தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, ஆந்திராவிலையும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, தெலுங்கானாவிலையும் வாய்ப்பு இருக்கு, கர்நாடகத்திலையும் வாய்ப்பு இருக்கு. தேசிய அளவில் ராகுல் காந்திக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு ஃபேம் அண்ட் நேம் உள்ள லீடராக எங்கள் தலைவர் அடையாளம் காட்டப்படுது. மிகைப்படுத்தி கூட இதை வந்து மற்றவர்கள் சொல்லலாம், அடுத்த பிஎம் வந்து விஜய் அவர்கள் தான். அடுத்த பிஎம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் இப்போது சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு திமுக வகித்த பாத்திரத்தை இன்றைக்கு விஜய் வகிக்கிற சூழலுக்கு நாட்டின் அரசியல் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. திமுக காணாமல் போன ஆடு போல இன்றைக்கு தவிக்கிறது. விஜய் அந்த இடத்தை என்னை ஃபில்லப் பண்ணி தேசிய அரசியலையும் விஜய்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதை அவர் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் உறுதி செய்திருக்கிறார். திமுகவுடைய புலம்பல்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, டே 1ல இருந்து இப்போ வரைக்கும். அப்படிங்கும்போது அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, கலைஞர் அவர்களாக இருந்தால் கூட வந்து முரசொலியில் ஒரு 4 கட்டுரைகளில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்படி எல்லாருமே வந்து புலம்பி வந்து இதுதான் முதல் முறையாக பார்க்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, திமுகவுக்கு அடுத்த நகர்வுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு விஜய் உடைய வெற்றி அவர்களை பாதித்திருக்கிறது. ஏன்னா 10,000 கொடுத்த இடம் உண்டு ஒரு ஓட்டுக்கு, 6,000 1/2 கிராம் தங்கமும் கொடுத்த இடம் உண்டு. கரூர் வெள்ளி கொலுசு கொடுத்த இடங்கள் உண்டு. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வீட்டு மனை தரலாம் என்று சொல்லி வாக்கு கேட்ட தொகுதிகள் உண்டு. பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்திருக்கிறது. ஆனால் குணம் இன்றைக்கு குண்டேறி நின்று ஆட்சி புரிகிறது. சாதி சமாதிக்குள் அடக்கப்பட்டு விட்டது. பணத்திற்கு பாடை கட்டி விட்டார் விஜய், சாதிக்கு சமாதி கட்டி விட்டார் விஜய். அதை தாண்டி ஒரு வெறுப்பரசியல் செய்து அதில் குளிர்காய்ந்த மலினமான மட்டமான அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன், அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் யாரை முதல் எதிரி என்று சொன்னாரோ அந்த முதல்வராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் வீட்டில், சித்தரஞ்சதான்ஸ் வீட்டில் போய் அவரை சந்தித்து அவருடைய வாழ்த்தை பெற்றார். இது எல்லார்கிட்டையுமே அதுக்கான மீனிங் நாங்கள் கேட்குறோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்களை தான் வந்து எதிரியாக விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய தோல்வி அப்படிங்கும்போது எதற்காக அவங்கள போய் சந்திக்கிறாங்க? இதுதான் விஜயினுடைய உயரத்தை அளக்க முடியல எனக்கு. 1967 பொதுத் தேர்தலில் அண்ணாவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தார் தந்தை பெரியார். கடுமையான கொச்சை மொழியில் அண்ணாவையும் திமுகவையும் சகட்டு மெனிக்கு விமர்சித்தார். அண்ணா பெரியார் ஒரு இடத்துல விமர்சிக்கலை,
யுத்தத்தில் ஈடுபட்டார், வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே பெரியார் எங்கே இருக்கான்னு கேட்டார். பெரியார் திருச்சி மாளிகையில் இருக்காருன்னு சொன்ன உடனே வண்டியை திருச்சிக்கு விடுனார். திருச்சி மாளிகையில் பெரியார் இருந்தார். பெரியாருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைனார். பெரியார் சொல்கிறாரு, நான் ஒரு மணப்பெண்ணை போல நாணி போனேன்னு சொன்னார். இது அண்ணா 67 செய்தார், 26 எங்கள் தலைவர் விஜய் செய்தார். ஆகவே அண்ணா வழியில் பயணப்படுகிறாரா விஜய் என்கிற கேள்வியும் இதில் தொக்கி நிற்கிறது. ஏன்னா நாட் ஓன்லி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களை கூட அவர் போயிட்டு சீமானையும் சந்தித்தார். சீமானுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பகை பாராட்டி நாளும் நஞ்சு கக்கி கொண்டே இருந்தார் சீமான். ஏன்னா அவரோடு இந்த வாலிபர்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் தாவேக்காவில் சங்கமமாகிவிட்டார்கள். ஒரு வெறுப்பரசியலை செய்வதில் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் செய்தார் சீமான். அந்த சீமானை போய் சந்தித்தார். தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அலுவலகத்திற்கு எந்த முதலமைச்சரும் சென்றதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு, காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கு கார் கூட போக முடியாது மண்ணடியில். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகம் இருக்கிற இடத்துக்கு அங்கேயும் போய் அந்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று இன்றைக்கு அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்.